ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னுடைய சேனல் நேம் வந்து ட்விங்கிள் vlog. என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிம்டன்லேருந்து சம் ப்ராடக்ட் வந்து மேக்கப் ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் உங்ககிட்ட வந்து லைவாக நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் என்னென்ன மேக்கப் திங்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த பேக்கேஜ். ஆக்சுவலி நான் பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன வந்திருக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பார்த்துட்டேன், பட் வந்து எதுவுமே நான் இன்னும் ட்ரை பண்ணல. ஸோ இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம போட்ட ப்ராடக்ட்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு தான் நான் செக் பண்ணியிருக்கேன். பட் உள்ளேருந்து எதுவும் எடுத்து கூட இன்னும் பார்க்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை வந்து இந்த சிம்டனில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையல் பேக்ஸும் இருக்குது. நம்ம ஃபுல்லாக வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபாக்ஸ்டெயிலோட மாய்ஸ்சரைசர் தான் வாங்கியிருந்தேன், சூப்பர் க்ளோ மாய்ஸ்சரைசர். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ வந்து ஃபாக்ஸ்டெயில் டாட் அண்ட் கீ இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இது வாங்கி ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் இது வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது 10 ml தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபாக்ஸ்டெயிலோட சூப்பர் க்ளோ மாய்ஸ்சரைசர் சொல்லியிருக்காங்க. இது வந்து பிக்மெண்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின் ரேடியேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன வந்து ஹைலைட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சியும் நியாசினமைடு ப்ளஸ் பெப்டிடஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஆல் ஸ்கின் டைப் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் ஆயில் ஸ்கின் இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின், நார்மல், இந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்கின், எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் வந்து இது யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ml தான், மினிமம் வந்து சின்னதாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். ஸோ வந்து நான் அது வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இப்போ நவ்டேஸில் வந்து கொஞ்சம் ஆக்னே ப்ளஸ் வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்குன்னா எனக்கு வந்து லைட்டாக ஆயில் ஸ்கின்னு தான். எனக்கு நியாசினமைடு வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் என்னுடைய ஸ்கின் டைப்புக்கு. ஸோ அதனால தான் இப்போ நான் மோஸ்ட்லி மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், சீரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் நியாசினமைடு இருக்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் வந்து இதுவும் வந்து நியாசினமைடு இருக்கிற மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு இதுவாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் டாட் அண்ட் கீயோட அந்த இது வந்து ஒன் ஆஃப் த மாய்ஸ்சரைசர் தான். இதுதான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து தீர்ந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்னது தான், பட் எனக்கு சின்னதே வந்து எனக்கு ஒரு மினிமம் 1 month அந்த மாதிரி வருது, 1 month அபோவே வருது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஸோ உங்களால் கொஞ்சம் ஒரு ஸ்கின் கேருக்கு என்னால் வந்து 300 400 அந்த மாதிரி பண்ண முடியாது. அன்னும் போது நீங்கள் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் காசு வந்து நான் சேவ் பண்ணணும். பட் அந்த மாதிரி பீப்புளாக இருக்கீங்க, ஆனால் ஸ்கின் கேருமே வந்து பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி குட்டி பேக்கேஜில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ குட்டிஸாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது நான் மெயின் வாங்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நம்ம ஸ்கின்னுக்காக தான், இன்னொன்று வந்து பார்க்கவே குட்டிஸாக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 4-5 இது இருக்குது பாக்ஸு. ஸோ இது காலி ஆகிட்டோடனே நம்ம இது பண்ணிவிட்டு நான் எதனா ஒரு சின்ன சின்ன இயர்ரிங்ஸ் அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 72 hours ஹைட்ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஜெல் மாய்ஸ்சரைசர் இது வந்து எனக்கு நல்லாவே வந்து சூட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாட் அண்ட் கீயோட பிராண்டு. ஸோ பார்க்கவும் க்யூட்டாக இருக்குது. இது ரொம்பவே எனக்கு வந்து நவ்டேஸில் நான் இதுதான் வந்து மோஸ்ட்லி இப்போ கூட நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பிஃபோராகவே வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் ப்ராடக்ட். இது நான் ஷார்ட்ஸில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து என்ன மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றா வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் செகண்ட் ப்ராடக்ட். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாக்ஸ்டெயிலேருந்து சன்ஸ்க்ரீன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் ஃபாக்ஸ்டெயிலோட சன்ஸ்க்ரீனு. ஸோ இது வந்து மாய்ஸ்சரைசர், இது வந்து சன்ஸ்க்ரீன். ஸோ இதுதான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்டன் ஆர் கொடுத்துருக்காங்க, க்ளோ சன்ஸ்க்ரீன். இதில் வந்து SPF 50 PA+++ இருக்குது, 4+ இருக்குது. எப்பவுமே வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து ஒரு மினிமம் வந்து 50+ இருக்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு க்ளோவை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க, டேனை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அண்ட் நியாசினமைட். ஸோ நான் பிஃபோராகவே சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நியாசினமைட் தான் என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுனால நான் நியாசினமைட் தான் என்னுடைய சன்ஸ்க்ரீனில் இருக்கட்டும், இல்லை மாய்ஸ்சரைசர், சீரம் எதுவாக இருந்தாலும் நான் நியாசினமைட் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து
ஆல் ஸ்கின் டைப்புக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ml தான். ஐ திங்க் ஸோ இது விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த தேர்ட் ப்ராடக்ட். ஸோ ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிம்டன் பொறுத்த வரை நம்ம எதனா வாங்கினா நம்மளுக்கு ட்ரையல் பேக்ஸில் வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ பேக்கு லைக் ஃப்ரீ எதனா வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கும் இந்த பேக்கேஜில் வந்து ஃப்ரீ வந்து கொடுத்துருந்தாங்க. அது நம்மளும் போய் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த டைமில் ஆஃபர் இருக்குது லைக் இல்லைனா அந்த ஃப்ரீ ட்ரையல் டைமில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு நார்மலாக தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டவ்வோட அந்த பாடி வாஷ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு நான் பாடி வாஷ் வந்து ஒன்று ப்ளம்லேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே டவ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு சின்ன வயசுலேயே நான் டவ் சோப்லாம் ஸ்கூல் டைம்லலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. அதனால மைசூர் சாண்டல் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே நம்ம பாடி வாஷில் நான் ப்ளம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் காலி ஆகிற ஸ்டேஜ். சரி ஓகே நம்ம வேணால் டவ் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு டவ்வோட பாடி வாஷ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக வந்து நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர் பண்ணி கொடுக்கும். 24 hours மாய்ஸ்சரைஸ்டு ஸ்கின் சொல்லியிருக்காங்க. பட் ஓகே இது 50 ml வந்திருக்கு நம்மளுக்கு. ஜஸ்ட் நம்ம வாங்கி பார்த்துட்டு ஓகே நம்ம ஸ்கின்னுக்கெல்லாம் இது செட் ஆகுதுன்னா நம்ம பெரிய பேக் கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபோர்த்து ப்ராடக்ட்டு. ஸோ டவ்வோட மாய்ஸ்சரைசர். எனக்கு டவ் சோப்புமே வந்து அப்போ வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்மூத்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் இது யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்கின்னுக்கு இது செட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் வேணால் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த ஃபோர்த்து ப்ராடக்ட். இதுவும் வந்து 50 ml தான். இதோட பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து இது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு க்ளீன்ஸ் லைக் ஏ சோப் மாய்ஸ்சரைஸ் லைக் ஏ க்ரீம்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு வந்து சோப் மாதிரி க்ளீன் பண்ணி கொடுக்கும். லைக் க்ரீம் மாதிரி வந்து நம்மளுக்கு மாய்ஸ்சரைஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மாய்ஸ்சரைசர் அந்த பாடி வாஷ்ன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் வந்து இந்த மூக்குக்கு மேலெலாம் வந்து லைட்டாக இங்கெல்லாம் வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. பட் நான் என்னது ஹவு டு யூஸ் இல்லைனா அந்த மாதிரி வீடியோ பார்த்து தான் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நான் நெக்ஸ்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே தான் அது யூஸ் பண்ணுமா என்னன்னு தெரியல. இது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோஸ்லேயும் நான் என் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு யாருன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு. பிகாஸ் தெரியாதது தெரிஞ்சுக்கலாம்ல, தப்பு இல்லை. ஸோ அதனால தான் இது நான் வாங்கியிருக்கேன். பட் இது எனக்கு இப்போதைக்கு தேவைப்படுது தான். ஏன்னா எனக்கு இப்போது நான் வீடியோவில் இல்லை வந்து கொஞ்சம் மேக்கப் எதுனா நம்மளுக்கு பண்ணால் தெரியறதில்ல. பட் லைவ் கொஞ்சம் நம்மளுக்கு கிட்ட பார்த்தாலோ இல்லை எது பார்த்தாலுமே நம்மளுக்கு ஒயிட் ஹெட்ஸ் இல்லைனா பிளாக் ஹெட்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி இருக்கும் அது. ஸோ வந்து அது ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ஒயிட் ஹெட்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை, பிளாக் ஹெட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த டூல் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து முன்னாடி எதனா வீடியோ பார்த்துட்டு யூடியூப்பில் எதனா யாருனா வீடியோஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அது பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாதவங்களுக்கு வேணால் நான் ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். ஸோ இதுதான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னல இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனல் இதுதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட அந்த மேட் லிப்ஸ்டிக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சிம்டனில் வாங்கியிருந்தேன். அதில் வந்து எனக்கு அந்த 15 ஷேட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா குட்டி குட்டிஸாக, அந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட வீடியோஸ் வந்து பிஃபோராக இருக்கும். நீங்கள் வேணால் உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க என்னுடைய சேனலில் போயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது வந்து இந்த மேட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ மேட்டில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது ஃப்ரீயாக ஃப்ரீயில் எனக்கு இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதோட ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா 1525. பட் எனக்கு இது ஃப்ரீயாகவே வந்து சிம்டனில் வந்து கிடச்சிருக்கு. ஐ எம் ஸோ லக்கி இல்லை. ஸோ வந்து இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா என்ரீச்டு மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் கிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நவடேஸில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு இல்லை ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே வந்து அந்த நியூட்
அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி லைக் பண்ணுறாங்க. ஸோ அதனால எனக்கு நான் எப்போ வந்து ஏதோ ஒன்று லிப்ஸ்டிக் வாங்கணும். இப்போல்லாம் வந்து ஸ்கூல் டைம்லலாம் அவ்வளோவா லிப்ஸ்டிக் நம்ம போட மாட்டோம். நான் மோஸ்ட்லி லிப் பாம் அந்த மாதிரி தான். இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஓகே, நம்ம ஸ்கின் கேர் இதெல்லாம் பண்ணுற இதுலேருந்து ஓகே, நம்மளுக்கு எனக்கு ரொம்ப நியூட் ஷேட் தான் பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்து இது மேட், அது வந்து நம்ம நார்மல் லிப்ஸ்டிக்கும் இருக்குது என்கிட்ட. எனக்கு உங்களுக்கு லிப்ஸ்டிக் கலெக்ஷன் என்னோட இது வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிப்ஸ்டிக் கலெக்ஷன்றதே தனியாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆல்மண்ட் ஆயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 இதுவில் 3 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சாரி ஃபார் இது டக்குன்னு வரமாட்டேன்னு. ஸோ இதுதான் அந்த 3 கலர். க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஷேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னமன் ஸ்பைஸோ சம்திங் ஏதோ கொடுத்துருக்காங்க இந்த ஷேடு. இந்த ஷேடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, நான் உங்களுக்கு கையில் இது பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது வந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த 3 கொடுத்ததில் ஃபஸ்ட்டு இந்த ஷேட் வந்து பாருங்கள். வா, இட்ஸ் வெரி நைஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு கேமராவில் நல்லா விசிபிளாக தெரியுதான்னு தெரியல, பட் நேரில் வந்து ஐ லைக் இட் ஸோ மச். பிகாஸ் இப்போ வந்து நான் ரொம்ப நியூட் ஷேட் தான் வந்து தேடிட்டு இருக்கேன், என்னோடய ஸ்கின் டோனுக்கு அந்த மாதிரி சூட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இந்த 3மே வந்து எனக்கு ரொம்பவே சூட் ஆகுது. ஸோ செகண்ட் வந்து இதுதான். இதோட ஷேட் வந்து ராஸ்பெரி பிங்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ராஸ்பெரி பிங்க். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுவுமே நான் போட்டு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க, இட்ஸ் ஸோ நைஸில். என்னுடைய ஃபேஸ் கிட்ட பார்க்காதீங்க, நீங்கள் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் ஷேடு. ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்டுமே வந்து சேம் இந்த ராஸ்பெரி பிங்க் மாதிரியே. இது வந்து ரோஸ்வுட் பிங்க், இது வந்து ராஸ்பெரி பிங்க், இது வந்து ரோஸ்வுட் பிங்க். ஸோ இதுக்குமே ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் வந்து ஷேட்ஸ் வந்து வேறு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரோஸ்வுட் பிங்க் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட மேட் பாருங்களேன் எப்படி இருக்குது, அப்படியே லைக் க்ரீமி ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் நம்மளுக்கு போட்ட உடனே வந்து இது கொஞ்ச நேரம் அப்படியே இதாகிட்டா லைக் மேட் மாதிரி ஃபினிஷ் கொடுக்கும் நம்மளுக்கு. இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயிலும் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த 3 ஷேடு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் கைஸ் வந்து நம்ம சிம்டன்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது 3த்துக்கான ஒவ்வொரு ஷேட்ஸுமே நான் வந்து லிப் லைனர் யூஸ் பண்ணி என்ன மாதிரி வந்து லிப்ஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு வேணால் ஒரு தனி ஷார்ட்ஸில் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் நான் வாங்கியிருந்தேன். நீங்களும் என்னால் வந்து ஒரு நிறைய காஸ்ட் வந்து அதுக்கு ஸ்கின் கேருக்குன்னு போட்டு என்னால் வந்து பை பண்ண முடியல. பட் வந்து மினிமலாக நான் ஃபஸ்ட்டு வாங்கி ஸ்கின்னுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஓகே இது நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகிடுச்சுன்னா நம்ம வாங்கலான்னா நீங்களும் வந்து இந்த என்னது சிம்டனில் வந்தால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மேக்கப் ரிலேட்டட் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங்கில் நான் நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் சௌந்தர்யா, பாய்.